எழுதி வச்சுக்கோங்க. 2026ல இதுதான் நடக்க போகுது. இது வெறும் கணிப்பில்ல, 100% நடக்க போற உண்மை. இது ஏதோ சாதாரண வீடியோ இல்ல, 100% அடிச்சு சொல்றேன், இதுதான் நெஜம். 2026ல தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறப் போகுது. என்ன நடக்க போகுதுன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இத முழுசா பாருங்க. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான், அண்ணாமலை இவங்கள ஒருத்தருக்கு 2026ல பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கு. அந்த அரசியல் பூகம்பம் யார தூக்க போகுதுன்னு தெரியுமா? ஜோதிட ரீதியா சனி பகவான் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இது லேண்ட்ஸ்லைடு வெற்றி கிடையாது. ஒரு ஓட்டும் ரத்தமும் வேர்வையுமா இருக்க போகுது. யாருடைய கோட்டை சரிய போகுதுன்னு காலமே முடிவு பண்ணிடுச்சு. ஒவ்வொரு எபிசோடையும் முழுசா பாருங்க. 2026ல தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் யாருன்னு உங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிடும். யாரு அந்த சிங்கம்? உங்க மனசுல இருக்கிற பேரை இப்பவே கமெண்ட்ல தட்டி விடுங்க. பாப்போம் யாருக்கு கெத்து அதிகம்னு. 2026 தேர்தல் ஜாதகம். ஒரு அரசியல் யுத்தம். 2026 இது வெறும் ஒரு சாதாரண தேர்தல் வருடம் இல்லை. தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட போகும் ஆண்டு. இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாகப் போகிறது. வழக்கமாக நாம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு தேர்தலை பார்க்கிறோம். ஒரு ஆட்சி மாறுகிறது அல்லது தொடர்கிறது. ஆனா வரலாற்றில் சில ஆண்டுகள் மட்டும்தான் அரசியல் பாதையையே அடியோடு மாற்றும் வல்லமை கொண்டவை. 1967 எப்படி ஒரு மாற்றத்தை தந்ததோ அதேபோல் 2026 ஒரு அதிரடி ஆண்டாக இருக்கப் போகிறது. இந்த வீடியோவில் நாம் வெறும் யார் ஜெயிப்பார் யார் தோற்பார் என்று மேலோட்டமாக பார்க்கப் போவதில்லை. அதற்கு பின்னாடி இருக்கும் ஆழ்ந்த அரசியல் கணக்குகளையும் கிரகங்களின் நகர்வுகளையும் பார்க்கப் போகிறோம். சனி, குரு, ராகு இந்த 3 பிரம்மாண்ட சக்திகள் 2026இல் தமிழ்நாட்டு அரசியலை எப்படி ஆட்டிப்படைக்கப் போகின்றன, யாரை அரியணையில் ஏற்றப் போகின்றன, யாரை அதலபாதாளத்திற்கு தள்ளப் போகின்றன. அமைதியாக ஒரு வருட டைம்லைனுடன் அலசுவோம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால்தான் ஏன் இந்த தேர்தல் ஒரு க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கப் போகிறது என்பதன் மர்மம் உங்களுக்கு புரியும். இதுவரை ஆண்டு எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தோம். ஆனால் இந்த தேர்தலின் தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகும் அந்த நீதிபதி யார் தெரியுமா? அவர்தான் சனி பகவான். அரசியல் களத்தில் சனி என்பது மிகவும் கடினமான கிரகம். அவர் யாரையும் அவ்வளவு சுலபமாக உயரத்தில் உட்கார வைத்து விடமாட்டார். முதலில் சோதிப்பார், அனலிலிட்ட தங்கமாக உருக வைப்பார். 2026இன் தொடக்கத்தில் சனி ஒரு வலுவான நிலைக்கு நகர்கிறார். இதன் அர்த்தம் என்ன? ஆட்சியில் இருப்பவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் மக்களின் தராசில் வைத்து எடை போடப்படும். ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு வாக்குறுதியும், ஒவ்வொரு சொல்லும் மக்கள் நினைவுக்கு வரும். தற்போது தமிழ்நாடு முதல்வராக இருக்கும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு அவரது நிர்வாகத்திறன் மற்றும் கடந்தகால சாதனைகள் இந்த சனிகாலத்தில் ஒரு கடுமையான அக்னி பரீட்சைக்கு உட்படுத்தப்படும். ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும். இது வீழ்ச்சிக்கான காலம் என்று அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். இது நீங்கள் செய்ததை நிரூபிக்க வேண்டிய காலம். உழைப்பவர்களுக்கு சனி கை கொடுப்பார், ஆனால் அலட்சியமாக இருப்பவர்களை தண்டிப்பார். சனி ஆட்சியாளர்களை சோதிப்பார் என்றால் அது ஆளும் கட்சிக்கு மட்டுமான சோதனை இல்லை. எதிர்க்கட்சிக்கும் 2026 ஒரு வாழ்வா சாவா போராட்டமாகத்தான் இருக்கப் போகிறது. தமிழக எதிர்க்கட்சியின் முக்கிய முகமான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களுக்கு இது மிக முக்கியமான காலகட்டம். கடந்த சில ஆண்டுகளாகவே அவரது கட்சி பல உள் விவகாரங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வந்ததை நாம் பார்த்தோம். ஆனா சனி மீண்டும் ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் உருவாக்கும். 2026க்கு முன்பாக சிதறிக்கிடந்த சக்திகள் மீண்டும் ஒன்றிணைய அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆனா குரு பகவான் முழு ஆதரவு தருவாரா? அது தனிப்பட்ட பலத்தை விட அமையப்போகும் கூட்டணி கணக்குகளில்தான் இருக்கிறது. யார் யாரோடு கைகோர்க்கிறார்கள் என்பதுதான் 2026 தேர்தல் சமன்பாட்டை சுவாரஸ்யமாக்கப் போகிறது. இதுவரை நாம் கட்சிகளைப் பற்றியும் தலைவர்களைப் பற்றியும் பார்த்தோம். ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் தேர்தலை தீர்மானிப்பது கட்சிகள் அல்ல, மக்களின் மனநிலை. அந்த மக்கள் மனநிலை எப்போது மாறத் தொடங்கும்? வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கு முன் நிற்கும் அந்த ஒரு நொடியில் மக்களின் மனதில் என்ன ஓடும்? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். வணக்கம். முதல் பாகத்தில் 2026 ஏன் ஒரு சாதாரண தேர்தல் இல்லை என்பதை பார்த்தோம். சனி, குரு, ராகு ஆகிய முப்பெரும் கிரகங்கள் தமிழக அரசியலை எப்படி புரட்டி போடப் போகின்றன என்பதற்கான ஒரு முன்னோட்டத்தையும் பார்த்தோம். இப்போது நாம் நேரடியாக களத்திற்கு வருவோம். தமிழகத்தின் தற்போதைய ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் கடந்த 2021 முதல் நடந்து வரும் இந்த ஆட்சி 2026இல் ஒரு மிகப்பெரிய டபுள் சேலஞ்சை சந்திக்கப் போகிறது. 1. அரசியல் எதிரிகள். 2. காலத்தின் கணக்கு, ஆஸ்ட்ராலாஜிக்கல் டைமிங். வரலாற்றை திரும்பி பார்த்தால் சில நேரங்களில் அசைக்க முடியாத சக்தியாக தெரிந்த ஆட்சிகள் கூட ஒரு சிறு சறுக்கலில் சரிந்துள்ளன. 2026இல் திமுகவுக்கு அத்தகைய ஒரு சூழல் உருவாகிறதா, அல்லது எல்லா தடைகளையும் உடைத்து மீண்டும் உதயசூரியன் உதிக்குமா? அலசுவோம் ஆழமாக. த சாட்டர்ன் டெஸ்ட். நீதிபதி சனியின் பிடியில் 2026. ஜோதிட ரீதியாக பார்த்தால் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும்போது அவர் கேட்பது புகழ்ச்சி அல்ல, புள்ளி விவரங்கள். அரசியல் களத்தில் சனி என்பது அடிமட்ட தொண்டனையும் சாமானிய மக்களையும் குறிக்கும் கிரகம். 2026இன் தொடக்கத்தில் சனியின் நிலை ஆளும் கட்சிக்கு என்ன சொல்ல வருகிறது? கடந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், உதாரணமாக மகளிர் இலவச பேருந்து பயணம், காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, இவை அனைத்தும் மக்களின் வாக்குகளாக மாறுமா? இங்கேதான் ஒரு சிக்கல் இருக்கு.
சனி வலுவாக இருக்கும்போது ஆட்சியாளர்கள் செய்த 90% நல்ல விஷயங்களை விட செய்யத் தவறிய 10% விஷயங்கள்தான் மக்களின் கண்களுக்கு பெருசா தெரியும். விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதா? மின்சார கட்டண உயர்வு மக்களின் கோபத்தை தூண்டியுள்ளதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்புமா? இவை ஒவ்வொன்றும் ஒரு அக்னி பரீட்சை. இந்த சோதனைகளை தாண்டி வரவேண்டுமென்றால் வெறும் விளம்பரங்கள் மட்டும் போதாது. அடிமட்ட மக்களின் அதிருப்தியை சரிசெய்யும் ஒரு மாஸ்டர் பிளான் ஆளும் கட்சிக்கு தேவை. த ராகு வேவ், மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள். 2026இல் ராகுவின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்று சொன்னேன். ராகு என்பது எப்போதுமே மரபு உடைப்பு, பிரேக்கிங் ட்ரெடிஷன்ஸ். தமிழக அரசியல் கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளைச் சுற்றியே சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய 2K கிட்ஸ் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் பழைய அரசியல் வரலாறுகளை பார்த்து ஓட்டு போடுபவர்கள் அல்ல. அவர்களுக்கு தேவை உடனடி தீர்வு மற்றும் ஒரு நியூ விஷன். ராகுவின் பிடியில் இருக்கும் இந்த இளைய தலைமுறை ஆளும் கட்சியின் வாரிசு அரசியல் என்ற விமர்சனத்தை எப்படி பார்க்கிறது? உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வளர்ச்சி மற்றும் அமைச்சரவை மாற்றங்கள் மக்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன? திமுக இந்த ராகு அலையை சமாளிக்க வேண்டுமென்றால் அவர்கள் பழைய பாணி அரசியலை விட்டுவிட்டு நவீன காலத்திற்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இல்லையென்றால் அந்த மாற்றத்திற்கான அலை புதிய முகங்களை நோக்கி திரும்பிவிடும். த அலையன்ஸ் டென்ஷன், விலிசலா வெற்றியா? ஆளும் கட்சியின் மிகப்பெரிய பலமே அதன் கூட்டணி பலம்தான். காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் என ஒரு பலமான கோட்டை இருக்கிறது. ஆனால் 2026இல் குரு பகவானின் பெயர்ச்சி சில கூட்டணி கணக்குகளை குழப்பப் போகிறது. ஏன் இந்த பதற்றம்? விஜய், டிவிகே. விஜயின் வருகை கூட்டணி கட்சிகளுக்குள் ஒருவிதமான ஊசாலாட்டத்தை ஏற்படுத்தலாம். சீமான், என்டிகே. தனித்து போட்டியிடும் சீமானின் வாக்கு அதிகரிப்பது திமுகவின் வாக்கு கை வைக்குமா? இன்டர்னல் பிரஷர். கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஒதுக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க சொல்லி அழுத்தம் கொடுக்கும்போது திமுக அதை எப்படி சமாளிக்கப் போகிறது? கூட்டணியில் ஒரு சிறிய விரிசல் விழுந்தால் கூட அது மொத்த கணக்கையும் மாற்றிவிடும். 2026 தேர்தல் என்பது ஒரு மல்டி கார்னர்ட் கான்டெஸ்ட், அதாவது பலமுனை போட்டியாக மாறப்போவதால் ஒவ்வொரு ஓட்டும் வைரம் போன்றது. கன்க்ளூஷன் அண்ட் கிளைமேக்ஸ் ஹுக். முடிவாக பார்த்தால் ஆளும் கட்சிக்கு இது ஒரு வாழ்வா சாவா, மேக் ஆர் பிரேக் தேர்தல். ஸ்டாலின் அவர்களின் அனுபவமும் அவர்களின் தேர்தல் வியூக பிரிவும் வார் ரூமும் இந்த சவால்களை முறியடிக்குமா? ஆளும் கட்சியின் நிலைமை இப்படி இருக்க, மறுபக்கம் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல என்று காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் வியூகம் என்ன? அதிமுகவிற்குள் இருக்கும் பிளவுகள் சரியாகிவிட்டதா? சனி பகவான் அவர்களுக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பு என்ன? இதை பற்றி அடுத்த பாகத்தில் மிக விரிவாக பார்ப்போம். விஜயின் வருகை யாரை அதிகம் பாதிக்கும்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். முதல் 2 பாகங்களில் 2026இன் முக்கியத்துவம் மற்றும் ஆளுங்கட்சியின் சவால்களை பார்த்தோம். இப்போது நாம் பார்க்கப் போவது தமிழக அரசியலின் மற்றொரு பெரும் தூணான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், ஏடிஎம்கே. கடந்த சில ஆண்டுகளாகவே ஏடிஎம்கே பல சோதனைகளை சந்தித்து வருகிறது. தலைவர்கள் பிரிந்தது, உட்கட்சி பூசல்கள், தேர்தல் தோல்விகள் என ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இப்போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஒற்றை தலைமையின் கீழ் கட்சி ஒரு நிலைக்கு வந்துள்ளது. ஆனா 2026 இவர்களுக்கு ஒரு பொற்காலமா? ஏனென்றால் சனியின் பார்வை ஆளுங்கட்சியை சோதிக்கும்போது அது இயற்கையாகவே எதிர்க்கட்சிக்கு ஒரு வாசலை திறந்துவிடும். ஆனால் அந்த வாசலுக்குள் நுழைய ஏடிஎம்கே தயாராக இருக்கிறதா? காலத்தின் கணக்கு என்ன சொல்கிறது? பார்ப்போம். த சாட்டர்ன் ரிவார்ட், உழைப்பவனுக்கு கிடைக்கும் பலன். ஜோதிட ரீதியாக சனி பகவான் ஒரு கர்மகாரகன், அதாவது யார் விடாமுயற்சியுடன் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தாமதமானாலும் தகுந்த பலனை தருவார். கடந்த 2021 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த சவால்கள் சாதாரணமானவை அல்ல. கட்சியை தக்கவைக்க அவர் நடத்திய சட்ட போராட்டங்கள் மற்றும் அரசியல் நகர்வுகள் ஒரு நீண்ட தவம் போன்றது. 2026இல் சனியின் பயிற்சி ஏடிஎம்கேவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குகிறது. ஏன்? ஆளுங்கட்சி மீதான சிறிய அதிருப்தி கூட நேரடியாக பிரதான எதிர்க்கட்சியான ஏடிஎம்கேவின் வாக்கு வங்கியைத்தான் உயர்த்தும். கிராமப்புற வாக்குகள் மீண்டும் இரட்டை இலை பக்கம் திரும்புமா? கொங்கு மண்டலத்தை தாண்டி மற்ற மண்டலங்களில் ஏடிஎம்கேவின் பலம் எப்படி இருக்கிறது? சனி பகவான் எப்போதுமே கட்டுப்பாட்டை, அதாவது டிசிப்ளினை விரும்புவார். ஏடிஎம்கே இப்போது ஒரு இராணுவ கட்டுக்கோப்புடன் இயங்க தொடங்கியுள்ளது. இது அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். குருவின் கணக்கு, கூட்டணி தர்மம். 2026இல் குரு பகவானின் பார்வை மிக முக்கியமானது. குரு என்பது கூட்டணி மற்றும் விரிவாக்கத்தை குறிக்கும் கிரகம். ஏடிஎம்கேவை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கும் மிக பெரிய கேள்வி, கூட்டணி யாருடன்? பாஜகவுடனான உறவை துண்டித்த பிறகு ஏடிஎம்கே ஒரு தனித்துவமான பாதையில் பயணிக்கிறது. ஆனால் 2026 போன்ற ஒரு மெகா போட்டியில் தனித்து போட்டியிடுவது என்பது ஒரு ரிஸ்கான விஷயம். பிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் ஏடிஎம்கே பக்கம் திரும்புமா? சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜகவை கழட்டிவிட்டது அவர்களுக்கு சிறுபான்மையினரின் ஆதரவை பெற்றுத்தருமா? குருவின் அருள் இருந்தால் மட்டுமே ஒரு வலிமையான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அமைக்க முடியும். அந்த கூட்டணி சரியாக அமைந்தால் 2026இல் ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சவால்கள், ராகுவின் விளையாட்டு மற்றும் புதிய எதிரிகள். ஏடிஎம்கேவுக்கு சனி சாதகமாக இருந்தாலும் ராகுவின் தாக்கம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும். ராகு என்பது புதிய வரவு. இங்கேதான் விஜய், டிவிகே மற்றும் சீமான் நான் தமிழ் கட்சி ஆகியோரின் பங்கு வருகிறது.
வழக்கமாக திமுகவை பிடிக்காதவர்கள் அல்லது மாற்றத்தை விரும்புபவர்கள் ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுவார்கள். ஆனால் இப்போது ராகுவின் தாக்கத்தால் அந்த மாற்று ஓட்டுகள் விஜயை நோக்கியோ அல்லது சீமானை நோக்கியோ சென்றால் இது ஏடிஎம்கேவின் வெற்றி வாய்ப்பை பாவிக்கலாம். குறிப்பாக நகர்ப்புறங்களில் உள்ள இளைஞர்களின் ஓட்டுகள் சிதறினால் அது ஏடிஎம்கேவுக்கு ஒரு பின்னடைவாக அமையலாம். இதனை சமாளிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பழையபாணி அரசியலை தாண்டி இளைய தலைமுறைக்கு ஏற்றவாறு என்ன மாதிரியான அதிரடி திட்டங்களை முன்வைக்கப் போகிறார் என்பதுதான் $1,000,000 கேள்வி. முடிவுரை: முடிசூடுமா ஏடிஎம்கே? ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 2026இல் ஏடிஎம்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓபனிங் இருக்கிறது. சனியின் அனுகிரகம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் ராகு உருவாக்கும் குழப்பங்களை அவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்பதில்தான் வெற்றி அடங்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிதானமும் ஆளுமையும் அவருக்கு கை கொடுக்குமா, அல்லது கூட்டணி கணக்குகள் அவரை சிக்க வைக்குமா? இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தேர்தலில் ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியாக நுழையப் போகும் விஜய் மற்றும் சீமான் ஆகியோரின் தாக்கம் எப்படி இருக்கும்? அவர்கள் யாரை அதிகம் காலி செய்வார்கள்? அதை பற்றி அடுத்த பாகத்தில், அதாவது பார்ட் 4இல் மிக விரிவாகவும் ஆவேசமாகவும் பார்ப்போம். வணக்கம். இதுவரை நாம் திமுக மற்றும் ஏதிமுக எனும் இரு துருவங்களை பற்றி பார்த்தோம். ஆனால் 2026 தேர்தல் களம் இப்போது ஒரு 4 முனை போட்டியாக மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் பல கோடி ரசிகர்களின் பலத்துடன் களமிறங்கியிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய். இன்னொரு பக்கம் 15 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு ஒரு உறுதியான வாக்கு வங்கியை செதுக்கி வைத்திருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த இரண்டு சக்திகளும் 2026இல் யாரை வீழ்த்தப் போகிறார்கள்? யாருடைய ஓட்டுகளை பிரிக்கப் போகிறார்கள்? ராகுவின் ஆதிக்கம் இவர்களுக்கு கை கொடுக்குமா? தமிழக அரசியலின் தற்போதைய ஹாட் டாபிக் இதுதான். ஜோதிட ரீதியாக 2026இல் ராகுவின் தாக்கம் மிக அதிகம் என்று முன்பே சொன்னேன். ராகு என்றால் பிரம்மாண்டம் மற்றும் புதிய மாற்றம். நடிகர் விஜய் அவர்கள் தனது உச்சக்கட்ட சினிமா கேரியரை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருப்பது ஒரு சாதாரண விஷயமல்ல. ராகுவின் பலம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இனிஷியல் புஷ்ஷை கொடுத்துள்ளது. சோலோ ஹீரோ நேரேட்டிவ். சிங்கம் சிங்களாதான் வரும் என்பது போல விஜய் அவர்கள் எந்த பெரிய கூட்டணியிலும் இணையாமல் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருப்பது ஒரு மாபெரும் துணிச்சல். த டெல்லி ஃபேக்டர். சமீபத்திய செய்திகளின்படி அவருக்கு பல தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஆஃபர்கள் வந்ததாகவும், ஆனால் மக்களின் நம்பிக்கையே முக்கியம் என்று அவர் அதை மறுத்ததாகவும் தகவல்கள் வருகின்றன. விஜயின் பலம் இளைஞர்கள் மற்றும் பெண்கள். குறிப்பாக முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கும் ஈர்ப்பு ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என இரு தரப்பையுமே கலங்க வைத்துள்ளது. விஜய் இப்போதுதான் வருகிறார். ஆனால் சீமான் அவர்கள் கடந்த 15 ஆண்டு காலம் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் நடந்து வந்துள்ளார். கன்சிஸ்டன்ட் growth. 1% வாக்கில் தொடங்கி இன்று 7 முதல் 10% வரை வந்து நிற்கும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி ஒரு ஸ்டேபிள் கிராஃப். ஐடியாலஜி பவர். தமிழ் தேசியம் என்ற ஒற்றை ஆயுதத்தை ஏந்தி திராவிட மற்றும் தேசிய கட்சிகளை ஒரே தராசில் வைத்து விமர்சிப்பது சீமானின் பாணி. 2026இல் சீமான் அவர்கள் தனது வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டு தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார். விஜயின் வருகை சீமானின் வாக்கு வங்கியை பாவிக்குமா, அல்லது இருவரும் இணைந்து திராவிட கட்சிகளின் கோட்டையை தகர்ப்பார்களா? இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சீமான் அவர்கள் விஜயை தம்பி என்று அழைத்தாலும் அரசியல் களத்தில் இருவருக்கும் இடையே ஒரு கோல்டுவார் நடப்பதை கவனிக்க முடிகிறது. இது 2026இல் ஒரு சுவாரஸ்யமான பேட்டில் வித்தின் த தேர்ட் போலாக இருக்கும். விஜயின் மற்றும் சீமான் என இருவருமே மாற்று அரசியல் பேசுபவர்கள். இவர்களது வளர்ச்சி யாருக்கு பாதிப்பு? திமுகவுக்கு பாதிப்பா? ஆம். மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள் மற்றும் அதிருப்தி ஓட்டுகள் திமுகவை விட்டு இவர்களிடம் வர வாய்ப்புள்ளது. அதிமுகவுக்கு பாதிப்பா? கண்டிப்பாக. அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு பகுதியை விஜயின் ஈர்ப்பு சிதைக்கக்கூடும். பாஜகவுக்கு பாதிப்பா? ஆம். தேசிய நீரோட்டத்திற்கு மாற்றாக தமிழ் அடையாளத்தை தேடுபவர்கள் இவர்களை நோக்கி செல்வார்கள். சுருக்கமாக சொன்னால் 2026இல் இவர்கள் இருவரும் வாங்கும் ஒவ்வொரு ஓட்டும் ஒரு பெரிய கட்சியின் வெற்றியை பறிக்கப் போகிறது. ஒருவேளை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கும் கிங் மேக்கர்ஸாக இவர்கள் இருப்பார்கள். விஜயின் வேகம், சீமானின் விவேகம். இந்த இரண்டுக்கும் இடையே 2026இல் ஜெயிக்கப் போவது எது? ஆனால் இவ்வளவு அரசியல் குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு மிக முக்கியமான விஷயம் மறைந்திருக்கிறது. அதுதான் கூட்டணி மாற்றங்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதிமுக பாமக கூட்டணி, இவற்றுக்கிடையே நடக்கும் சீட் பேரங்கள் என்ன? யார் யாருக்கு எத்தனை இடங்கள்? யார் கடைசி நேரத்தில் கையை விடுவார்கள்? இதை பற்றி அடுத்த பாகத்தில் மிக தெளிவாக பார்ப்போம். விஜயின் தனிப்பயணம் வெற்றியா அல்லது வியூகமா? அடுத்த பாட்டில் சந்திப்போம். வணக்கம். தேர்தல் தேதி ஏப்ரல் 23, 2026 அறிவிக்கப்பட்டுவிட்டது. இன்னும் சில நாட்களில் வேட்புமனு தாக்கல் தொடங்கப் போகிறது. தமிழக அரசியல் களம் இப்போது ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி தனது கோட்டையை தக்க வைக்க துடிக்கிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் அரியணையை ஏறிவிட வேண்டும் என்று காய்களை நகர்த்துகின்றன. இந்த பாகத்தில் நாம் பார்க்கப் போவது திரைமறைவில் நடக்கும் அந்த சீட் மேஜிக். யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, யார் யாருடன் கைகோர்த்திருக்கிறார்கள், கடைசி நேரத்தில் நடந்த அந்த அதிரடி மாற்றங்கள் என்ன? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இதுதான் தேர்தலின் தலையெழுத்தை மாற்றப்போகும் நிஜமான கணக்கு.
ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எஸ்பிஏ தனது இடங்களை ஏறக்குறைய உறுதி செய்துவிட்டது. காங்கிரஸ் ஐஎன்சி நீண்ட இழுபறிக்கு பிறகு மார்ச் 4ஆம் தேதி 28 இடங்கள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். கடந்த முறையை விட இது 3 இடங்கள் அதிகம். சிபிஐ சிபிஎம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிபிஎம் இன்னும் கூடுதல் இடங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விசிகே எம்என்எம் திருமாவளவன் அவர்களின் விசிகே 12 இடங்களை எதிர்பார்த்து களம் காண்கிறது. அதே சமயம் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் எம்என்எம் நகர்ப்புறங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களை கேட்கிறது. டிஎம்டிகே இந்த தேர்தலில் ஒரு ஆச்சரியமான திருப்பமாக பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. ஹைலைட்: முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆப்ஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இப்போது திமுகவில் இணைந்துள்ளனர். அவர் ஈரோடு போதி தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார். இது தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு ஒரு புதிய பலத்தை தரும். ஏடிஎம்கே பிளஸ் அலையன்ஸ் எடப்பாடியின் அதிரடி வியூகம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்திருப்பது இந்த தேர்தலின் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் பாஜக மற்றும் பாமக அன்புமணி ராமதாஸ் பிரிவு ஆகியவை இணைந்துள்ளன. சீட் ஷேரிங் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்து இபிஎஸ்ஐ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அடுத்த 4 நாட்களில் இறுதிப்பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தி ஸ்பிளிட் ராமதாஸ் அவர்களின் பாமகவில் ஒரு பிளவு ஏற்பட்டுள்ளது. டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான ஒரு பிரிவு வி.கே. சசிகலாவின் கட்சியுடன் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை அமைத்துள்ளது. இது வன்னியர் வாக்கு வங்கியை 2ஆக பிரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து. எடப்பாடி அவர்கள் டிடிவி தினகரன் போன்ற பழைய எதிரிகளை மீண்டும் இணைத்துக் கொண்டு தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை உயர்த்த திட்டமிட்டுள்ளார். டிவிகே மற்றும் என்டிகே தனிப்பயணம். இந்த 2 சக்திகளும் 2026இன் மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டர்கள். தளபதி விஜய் டிவிகே அவருக்கு பல தரப்பிலிருந்து 90 இடங்கள் மற்றும் துணை முதல்வர் பதவி போன்ற ஆஃபர்கள் வந்தாலும் நாங்கள் யாருக்கும் பி டீம் இல்லை என்று கூறி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டார். அவர் சென்னை பெரம்பூர் தொகுதியில் தனது முதல் தேர்தல் பயணத்தை தொடங்குவார் என்று தெரிகிறது. சீமான் வழக்கம்போல 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிவிட்டார். விஜயின் தனிப்பயணம் இவருக்கு ஒரு சவாலாக இருக்குமா அல்லது இருவரது வாக்குகளும் இணைந்து மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது மே 4 அதாவது முடிவினாளில் தெரிந்துவிடும். முடிசூடப்போவது யார்? கூட்டணிகள் முடிவாகிவிட்டன. வேட்பாளர்கள் தயாராகிவிட்டனர். இனி பந்து மக்கள் கையில். யார் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார்கள்? திமுகவின் 22 ஆண்டுகால காங்கிரஸ் நட்பு தொடருமா? எடப்பாடியின் டெல்லி பயணம் அவருக்கு வெற்றியை கொடுக்குமா? விஜயின் தனிப்பாதை அரசியலில் ஒரு மேஜிக்கை நிகழ்த்துமா? இதையெல்லாம் விட முக்கியமானது கருத்து கணிப்புகள், அதாவது ஒப்பீனியன் போல்ஸ் என்ன சொல்கின்றன? மக்கள் மனதில் இப்போது யார் முதலிடத்தில் இருக்கிறார்கள்? இதைப்பற்றி அடுத்த மற்றும் இறுதி பாகத்தில் மிக தெளிவாக பார்க்கலாம். 2026இன் அடுத்த முதல்வர் யார்? விடை அடுத்த பாட்டில். 2026 தேர்தல் ஜாதகம் இறுதிப் பகுதி. அடுத்த முதல்வர் யார்? மார்ச் 22 தமிழகத்தின் தலைவிதி தீர்மானிக்கப்படும் காலை. வணக்கம். இதோ நாம் கிளைமேக்ஸிற்கு வந்துவிட்டோம். இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதியை அறிவித்துவிட்டது. தமிழகமே இப்போது ஒரு எரிமலையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 23இல் நடக்கப்போகும் அந்த மகா யுத்தத்திற்கு இன்னும் சரியாக 1 மாதம்தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டதிலிருந்தே தமிழக அரசியல் களம் நிமிடம் ஒரு அதிரடி திருப்பத்தை சந்தித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி ஹாட் நியூஸ் என்ன தெரியுமா? திமுக கூட்டணி வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறப் போவதாக பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. அதிமுக கூட்டணி பாஜகவிற்கான 75 தொகுதிகள் எவை எவை என்பதில் கடும் இழுபறி நீடிக்கிறது. விஜய் டிவிகே இன்று மாலை மதுரையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் யார் யாருடைய பி டீம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவதாக அறிவித்துள்ளார். யார் கையில் அதிகாரம்? 2026இன் அந்த சிம்மாசனத்தில் அமரப்போகும் அந்த ஒரு நபர் யார்? காலத்தின் கணக்கு ஆஸ்ட்ராலஜி மற்றும் களத்தின் நிலவரம் கிரவுண்ட் ரியாலிட்டி இரண்டையும் சேர்த்து மிகத் தெளிவாக பார்ப்போம். த டிஎம்கே டிஃபென்ஸ் ஸ்டாலினின் திராவிட மாடல் அக்னி பரீட்சை. முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தனது 5 ஆண்டுகால சாதனைகளை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிறார். சாதகமான அம்சங்கள்: மகளிர் உரிமைத் தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் தடையின்றி வழங்கியது கிராமப்புற பெண்களிடையே மிகப்பெரிய நற்பெயரை ஈட்டித் தந்துள்ளது. காலை உணவுத் திட்டம் உலகமே வியந்து பார்க்கும் இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடையே திமுகவை ஒரு பாதுகாப்பான கரங்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. கூட்டணி பலம் இப்போதும் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் என ஒரு வலுவான கட்டமைப்பு அவர்களுக்கு உண்டு. பாதகமான அம்சங்கள்: த சாட்டர்ன் எஃபெக்ட் சனி பகவான் இப்போது ஆளும் கட்சியை தீவிரமாக சோதித்துக் கொண்டிருக்கிறார். வேலைவாய்ப்பின்மை
இளைஞர்களிடையே அரசு வேலை குறித்த அதிருப்தி நிலவுகிறது. இதுதான் விஜயின் வெற்றிக்கு வழியாக அமையுமா? நிர்வாகச் சிக்கல்கள். 2026 தேர்தல் ஜாதகம் இறுதிப் பகுதி. அடுத்த முதல்வர் யார்? மார்ச் 22 தமிழகத்தின் தலைவிதி தீர்மானிக்கப்படும் காலை. வணக்கம். இதோ நாம் கிளைமேக்ஸிற்கு வந்துவிட்டோம். இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதியை அறிவித்துவிட்டது. தமிழகமே இப்போது ஒரு எரிமலையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 23இல் நடக்கப்போகும் அந்த மகா யுத்தத்திற்கு இன்னும் சரியாக ஒரு மாதம்தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டதிலிருந்தே தமிழக அரசியல் களம் நிமிடம் ஒரு அதிரடி திருப்பத்தை சந்தித்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி ஹாட் நியூஸ் என்ன தெரியுமா? திமுக கூட்டணி வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறப் போவதாக பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ளன. அதிமுக கூட்டணி பாஜகவிற்கான 75 தொகுதிகள் எவை எவை என்பதில் கடும் இழுபறி நீடிக்கிறது. விஜய் டிவிகே இன்று மாலை மதுரையில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் யார் யாருடைய பி டீம் என்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போவதாக அறிவித்துள்ளார். யார் கையில் அதிகாரம்? 2026இன் அந்த சிம்மாசனத்தில் அமரப்போகும் அந்த ஒரு நபர் யார்? காலத்தின் கணக்கு ஆஸ்ட்ராலஜி மற்றும் களத்தின் நிலவரம் கிரவுண்ட் ரியாலிட்டி இரண்டையும் சேர்த்து மிகத் தெளிவாக பார்ப்போம். த டிஎம்கே டிஃபென்ஸ் ஸ்டாலினின் திராவிட மாடல் அக்னி பரீட்சை. முதல்வர் கே ஸ்டாலின் அவர்கள் தனது 5 ஆண்டுகால சாதனைகளை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிறார். சாதகமான அம்சங்கள்: மகளிர் உரிமைத் தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் தடையின்றி வழங்கியது கிராமப்புற பெண்களிடையே மிகப்பெரிய நற்பெயரை ஈட்டித் தந்துள்ளது. காலை உணவுத் திட்டம் உலகமே வியந்து பார்க்கும் இந்த திட்டம் அரசு பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடையே திமுகவை ஒரு பாதுகாப்பான கரங்கள் என்ற பிம்பத்தை உருவாக்கியுள்ளது. கூட்டணி பலம் இப்போதும் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் என ஒரு வலுவான கட்டமைப்பு அவர்களுக்கு உண்டு. பாதகமான அம்சங்கள்: த சாட்டர்ன் எஃபெக்ட் சனி பகவான் இப்போது ஆளும் கட்சியை தீவிரமாக சோதித்துக் கொண்டிருக்கிறார். வேலைவாய்ப்பின்மை இளைஞர்களிடையே அரசு வேலை குறித்த அதிருப்தி நிலவுகிறது. இதுதான் விஜயின் வெற்றிக்கு வழியாக அமையுமா? நிர்வாகச் சிக்கல்கள் ஆங்காங்கே நிலவும் லஞ்சப் புகார்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான சில சம்பவங்கள் நடுநிலை வாக்காளர்களை சிந்திக்க வைத்துள்ளது. ஸ்டாலின் அவர்கள் இப்போது தனது வார் ரூம் மூலம் ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கும் மாற்றங்களை கவனித்து வருகிறார். இந்த முறை அவர் 200 இடங்களை இலக்காக வைத்தாலும் ராகுவின் தாக்கம் அதை தடுக்குமா? எடப்பாடியின் ஆபரேஷன் 2026 எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அவர்கள் தனது அரசியல் வாழ்க்கையிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானுடன் களமிறங்கியிருக்கிறார். எடப்பாடியின் வியூகம் பாஜக கூட்டணி டெல்லியின் முழு ஆதரவும் மற்றும் அண்ணாமலையின் ஆக்ரோஷமான பிரச்சாரம் அதிமுகவுக்கு நகர்ப்புறங்களில் பலம் சேர்க்கிறது. பாமக பலம் வடமாவட்டங்களில் பாமகவின் வாக்கு வங்கி அதிமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும். ஒற்றைத் தலைமை பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன் தரப்பில் இருந்த தடைகளை தகர்த்து இப்போது அதிமுகவின் அசைக்க முடியாத தலைவராக இபிஎஸ் உருவெடுத்துவிட்டார். இருந்தும் இருக்கும் சிக்கல் கே சசிகலா அவர்களின் தனிப்பயணம் மற்றும் தென் மாவட்டங்களில் தேவர் சமூக வாக்குகளில் ஏற்படும் பிளவு அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது. இதை சமாளிக்க இபிஎஸ் அவர்கள் என்ன மந்திரத்தை மறைத்து வைத்திருக்கிறார்? த விஜய் ஃபேக்டர் 2026இன் ரியல் சுனாமி யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே இன்று தமிழகத்தின் 3வது துருவமாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. விஜயின் பலம் த ராகு இன்ஃப்ளூயன்ஸ் விஜய் அவர்கள் சினிமாவில் எப்படி வசூலை வாரிக் குவிப்பாரோ அதேபோல அரசியலிலும் வாக்குகளை வாரிக் குவிப்பார் என்று தற்போதைய கள நிலவரம் சொல்கிறது. சைலண்ட் வோட்டர்ஸ் வெளியே சொல்லாமல் ஆனால் ஓட்டு போடும்போது விஜய்க்கு போடும் ஒரு பெரிய கூட்டம் உருவாகியுள்ளது. விஜயின் அதிரடி வாக்குறுதிகள் இலவச கல்வி, தரமான மருத்துவம் மற்றும் மதுவிலக்கு இந்த முழக்கங்கள் குறிப்பாக பெண்களையும் இளைஞர்களையும் கவர்ந்துள்ளன. சீமான் என்ன செய்வார்? சீமான் அவர்கள் தனது தமிழ் தேசியம் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். விஜயின் வருகை சீமானின் வாக்குகளை பிரிக்குமா அல்லது இருவரும் சேர்ந்து திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியை காலி செய்வார்களா? இதுதான் இந்த தேர்தலின் மிகப்பெரிய சஸ்பென்ஸ். மே 4இல் யாருக்கு மகுடம்? இன்று மார்ச் 22 காலை நிலவரப்படி பல தனியார் ஏஜென்சிகளின் ரகசிய தேர்தல் கணிப்புகள் எக்ஸிட் போல்ஸ் இதோ. தொங்கு சட்டமன்றம் இதற்கான வாய்ப்பு 65% உள்ளது.
அதாவது திமுக அல்லது அதிமுக இரு தரப்பினரும் 118 என்ற மேஜிக் எண்ணை தொடுவது கடினம். கிங் மேக்கர்ஸ் விஜய் மற்றும் சீமான் வாங்கும் 15 முதல் 20 இடங்கள்தான் அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கும். ஆளும் கட்சிக்கு நெருக்கடி. திமுக கூட்டணி 108 முதல் 112 இடங்கள் வரலாம். எதிர்க்கட்சியின் எழுச்சி. அதிமுக கூட்டணி 112 முதல் 116 இடங்கள் வரலாம். ஜோதிட தீர்ப்பு. மே 4 அன்று வாக்கெண்ணிக்கையின் போது கிரகங்களின் நிலை மிகவும் சிக்கலாக உள்ளது. ஒரு இழுபறியான சூழலே நிலவும். ஒருவேளை விஜய் ஆதரவு தரும் பக்கம்தான் ஆட்சி அமையும் என்ற சூழல் ஏற்பட்டால் அது தமிழக வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். உங்கள் விரல் உங்கள் வலிமை. நண்பர்களே, 6 பகுதிகளாக நாம் பார்த்த இந்த அரசியல் பயணம் இப்போது ஒரு முடிவுக்கு வருகிறது. தேர்தல் களம் சூடாகிவிட்டது. இன்னும் சில நாட்களில் பிரச்சாரங்கள் உச்சத்தை தொடும். ஏப்ரல் 23 அன்று நீங்கள் போடும் ஓட்டு வெறும் காகிதமல்ல, அது தமிழகத்தின் தலைவிதி. ஸ்டாலினின் தொடர்ச்சியா, எடப்பாடியின் மறுவருகையா, அல்லது விஜயின் புதிய தொடக்கமா? ஃபைனல் வேர்டிக்ட். மே 4 யாருக்கு வெற்றி? இன்று மார்ச் 22 காலை நிலவரப்படி தமிழகம் ஒரு ஹங் அசெம்பிளி, அதாவது யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழல் நோக்கி நகர்வதாகவே அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். திமுக கூட்டணி 105 முதல் 115 இடங்கள். அதிமுக கூட்டணி 110 முதல் 120 இடங்கள். விஜயின் டிவிகே 8 முதல் 15 இடங்கள். சீமானின் என்டிகே 3 முதல் 6 இடங்கள். இதில் யார் அந்த 118 என்ற மேஜிக் எண்ணை தொடுகிறார்கள் என்பதுதான் சஸ்பென்ஸ். ஏப்ரல் 23 உங்கள் வாக்கு தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகிறது. தயாராயிருங்கள். 2026 அடுத்த முதல்வர் யார் என்பதை மே 4 நாமே பார்ப்போம். முடிவு உங்கள் கையில். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மே 4 அன்று முடிவுகள் வரும்போது லைவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம். இது தமிழகத்தின் லட்சியம்.